திமுக அரசு மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதில். அதாவது திமுக அரசு மேலே ஆதாரமே இல்லாமல் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களாம். அதுக்கு மோடிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதில் அனுப்பின மாதிரி நமக்கு இந்த செய்தி கொடுத்துருக்காங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி திமுக அரசு மீது பிரதமர் மோடி ஆதாரமின்றி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சனிக்கிழமை நடைபெற்ற அரசு விழாவில் அரசு வேளாண்மை கல்லூரி, அரசு சட்ட கல்லூரிக்கான புதிய கட்டிடங்களை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். எங்க சிவகங்கை மாவட்டத்தில் மேலும் 2777 கோடியில் நிறைவடைந்த திட்டங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தும் 28 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் 15,453 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் அவர் பேசியதாவது: திமுக அரசின் திட்டமிட்ட செயல்பாடுகளால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று நான் கூறும் புள்ளி விவரங்கள் கற்பனையானவை அல்ல. இவை அனைத்தும் மத்திய அரசு தெரிவித்திருக்கும் புள்ளி விவரங்கள் தான். இந்த அறிக்கையை மேற்கோள் காட்டிதான் பேசி வருகிறேன். தமிழ்நாட்டில் வளர்ச்சியை விமர்சனம் செய்யும் ஆளுநர் ஆர்.என். ரவி இது குறித்து மத்திய அரசைத்தான் கேள்வி கேட்க வேண்டும். இதுதான் இன்றைய உண்மை நிலை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அண்மையில் வந்த பிரதமர் நரேந்திர மோடியும் வருகிற சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பல்வேறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மீது சுமத்தினார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கைக்கு முன்னதாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதிலும் தமிழகத்தை மனம் திறந்து பாராட்டி இருக்கின்றனர். புதிதாக தொழில் தொடங்குவதை ஊக்குவிக்கும் நடவடிக்கை தமிழ்நாடு அரசு மேம்படுத்தி இருப்பதாகவும், உற்பத்தித்துறை, வேலைவாய்ப்பில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதேபோல பெண்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் திட்டங்களை தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது என்றும், இது மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடி என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த அறிக்கையினை பிரதமரும் தமிழக ஆளுநரும் படிக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகள் வேறு மாநிலத்திற்கு சென்று விட்டன என ஆளுநர் குற்றச்சாட்டி வருகின்ற நிலையில்தான் மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை தமிழ்நாட்டை பாராட்டி இருக்கிறது. ஸோ நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு முன்னாடி என்னது வெளிவருது? மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்னு ஒன்று வெளியே வருது. அதில் ஒரு ஸ்டேட்டோட பெஸ்ட் குவாலிட்டிஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டை 2 துறையில் பாராட்டியிருக்காங்க. உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு துறையில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகமாக உருவாக்கி மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறாங்க தமிழ்நாடு அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தில் 2119 கோடியில் கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. காரைக்குடியில் 100.45 கோடியில் 19.15 ஏக்கர் அரசு சட்ட கல்லூரிக்கான புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. ஸோ காரைக்குடியில் அரசு சட்ட கல்லூரிக்கான புதிய கட்டடம், அதே மாதிரி சிவகங்கையில் கூட்டு குடிநீர் திட்டம், கானாடு காத்தான் பேரூராட்சியில் அரசு செட்டி வேளாண்மை கல்லூரி, அரசு செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி, ஆராய்ச்சி நிலையத்துக்கான புதிய கட்டிடங்கள் திறக்கப்பட்டன. 330 ஏக்கரில் அமைந்துள்ள இந்த கல்லூரியில் மானவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையமும் செயல்பட்டு வருகிறது. ஸோ அரசு செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி எங்கே இருக்குது? கானாடு காத்தான் பேரூராட்சியில். சரி, அங்கே நிறைய புதிய கட்டிடம் திறந்து வச்சு வேளாண்மை ஆராய்ச்சிக்கான நிலையமும் திறந்து வச்சுருக்காங்க. 61.79 கோடியில் பன்முகத்தன்மை கொண்ட மாதிரி வேளாண் காடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. 600 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் காரைக்குடி ரூபாய் 28 கோடியில் சிறிய தொழில் பூங்கா. ஸோ காரைக்குடியில் ஒரு சிறிய தொழில் பூங்கா, மினி டைட்டல் பூங்கா திறக்கப்பட்டுள்ளது. மினி டைட்டல் பார்க் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? காரைக்குடி ஞாபகம் வரணும். காரைக்குடி கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட மாடல் ஆட்சியில் சிவகங்கை மாவட்டத்தில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. ஸோ இதில் என்னென்ன திட்டம்லாம் பேசிக்காக சொல்லியிருக்காங்கன்னா, சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டம், காரைக்குடியில் அரசு சட்ட கல்லூரிக்கான கட்டிடம், அதே காரைக்குடியில் தான் சிறிய தொழில் பூங்கா, அதாவது மினி டைட்டல் பார்க் அப்படின்னு ஒன்று திறந்திருக்காங்க. இந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் அரசு செட்டிநாடு வேளாண் கல்லூரி கானாடு காத்தான் அப்படிங்கிற இடத்துல ஒரு புதிய ஆராய்ச்சி கட்டிடமும் ப்ளஸ் வேளாண்மை ஆராய்ச்சிக்கான மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சிக்கான ஒரு நிலையமும் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழகத்திற்காக குரல் கொடுக்க முடியாத முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு தற்போது செயல்படுத்தி வரும் திட்டங்களை காப்பி அடித்து இவற்றை தேர்தல் வாக்குறுதிகள் என்று கூறி வருகின்றார். அவர் ஒருபோதும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை. மீண்டும் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சி தான் அமையும் என்றார் முதல்வர் ஸ்டாலின். ஸோ இதில் எங்கே வச்சு பேசியிருக்காங்கன்னா, அதாவது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தான் என்னது மினி டைட்டல் பார்க் அப்படின்னு சொல்லி ஒன்று அமைச்சிருக்காங்க. மாணவருக்கு மடிக்கணினியை வழங்கிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் உடன் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், அமைச்சர்கள் K.N. நேரு, M.R.K. பன்னீர்செல்வம், KKSS R. ராமச்சந்திரன்,
தங்கம் தென்னரசு, எஸ் ரகுபதி, கேஆர் பெரிய கருப்பன், ஆர்எஸ் ராஜகண்ணப்பன், சிவ மெய்யநாதன், சிவ வி மெய்யநாதன், மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எஸ் மாங்குடி, தமிழரசி உள்ளிட்டோர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான என்ன திட்டம் சொல்லியிருக்காங்கன்னா, காரைக்குடியில் ஒரு மினி டைட்டல் பார்க், அது ஒன்று தான் முக்கியமானது சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாமே ஓகே. மற்றது எதுவுமே பெருசாக நம்ம ஞாபகம் வைக்க தேவையில்லை. நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு முன்னாடி வெளியே வரக்கூடிய அறிக்கை என்னது? மத்திய நிதிநிலை அறிக்கைக்கு முன்னதாக இந்த அறிக்கை வெளியிடப்படும். எந்த அறிக்கை வெளியிடப்படும்? பொருளாதார ஆய்வறிக்கை, மத்திய அரசோட பொருளாதார ஆய்வு அறிக்கை. அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டு